அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது பெண்களுக்கான தினசரி ஹதீஸ் பார்ட் 3. இந்த ஹதீஸ்ல ஒரு முஸ்லிம் பெண்மணி அவங்களோட தலைமுடியை எப்படி கவனிச்சுக்கணும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியை முறையாக வைத்துக் கொள்வதற்கும் அதை சீர்படுத்துவதற்கும் அழகுபடுத்துவதற்கும் முக்கியத்துவம் அளிப்பார்கள். இது அவர்களுடைய பண்பாகவும் வழிகாட்டலாகவும் இருந்திருக்கின்றது. அபு ஹுரைரா அறிவிக்கின்றார்கள், எவருக்கு தலைமுடி இருக்கிறதோ அவர் அதை கண்ணியமாக வைத்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஆதாரம் சுனனுன் அபுதாவுத். இஸ்லாமிய பார்வையில் கண்ணியப்படுத்துதல் என்பது அதை தூய்மையாக வைத்திருப்பது, நறுமணம் பூசிக்கொள்வது, அழகிய முறையில் அமைப்பில் வைத்துக் கொள்வதாகும். ஆண்களுக்கே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறை இந்த அளவு இருந்திருந்தால் பெண்களுக்கு எந்த அளவு இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். இன்னும் ஒரு நல்ல முஸ்லிம் பெண்மணி இதை அறியாமல் இருக்க மாட்டாள். இன்னும் எவர் தலைமுடியை அலங்கோலமாக வைத்திருக்கின்றாரோ அவர் ஷைத்தானுக்கு ஒப்பாவார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.